இப்போ வந்து அதிமுக நிக்குது, திமுக நிக்குது, அமமுக நிக்குது, நாம் தமிழர் கட்சி நிக்குது. யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படிங்கறத விட நாம வாழுகிற இடத்துல யார் ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிறது முதல்ல முடிவெடுங்க. யார் வந்தா நமக்கு டேஞ்சர், யார் வந்தா நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படும், யார் இருந்ததால் சிஏஏக்கு எதிராக போராட்டம் நடத்துற சூழல் வந்துச்சு. அவர்கள் பிஜேபியோட இணைந்திருந்தார்களோ, அவர்களால் நாடே நிம்மதியற்று கிடந்துச்சோ, அவர்களால் நாடே நொந்து நூலா போச்சோ, அந்த பிஜேபி வரக்கூடாது, பிஜேபியோட அன்கோ வரக்கூடாது நீங்க நினைச்சீங்கன்னா யாருக்கு ஓட்டு போட? சாதாரணமா ஒரு ஹாஸ்டல்ல ஒரு உப்புமா பிரச்சனை வந்துச்சு. அது என்னவோ ஹாஸ்டல்ல உப்புமா நாளே பிடிக்க மாட்டேங்குது, உப்புமா வேண்டாம்னு ஒரு பஞ்சாயத்து வந்துருச்சு. அப்ப என்ன பண்றாங்க, 100 மாணவர்கள் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க, ஓட்டு எடுப்பு. ஏப்பா இங்க வா, யாருக்கு உப்புமா வேண்டாம், அவ்வளவு கை தூக்குறாங்க, யாருக்குமே வேண்டாம். சரி வாக்கெடுப்பு நடத்திடுவோம். ஏன்னா 2 3 கை எப்படி தூக்குது, உப்புமா வேண்டும்னு. உப்புமா வேண்டுங்கிறவங்க ஓட்டு போடு. 20 பேர் உப்புமா வேணும், வேண்டாம்ங்கிறவங்க 80 பேர் போட்டு பஞ்சாயத்து முடிஞ்சிருக்கும், உப்புமா ரத்தா இருக்கும். இடையில ஒருத்தன் கிளப்பினா நம்ம ஏன் புரோட்டாக்கு வாக்களிக்க கூடாதுன்னு 15 ஓட்டு புரோட்டாக்கு போயிருச்சு. இன்னொருத்த இடையில நாம ஏன் தோசைக்கு வாக்களிக்க கூடாதுன்னு தோசைக்கு 15 ஓட்டு. இன்னொருத்த இடையில என்ன இருந்தாலும் கொலாப்புட்டு நல்லா இருக்கும் இல்லையா, ரைட்டு போடு 15 ஓட்டு, 45 அதுல போயிட்டான். இன்னொரு 15 தான், எனக்கெல்லாம் இந்த சாப்பாடே பிடிக்கல, அன்னைக்கு நான் பட்டினி கிடக்க போறேன், 15 பேர் நோட்டா 60 போச்சு. இன்னொருத்தன் வந்தான் 10 பேர், அவன் என்ன பண்ணான்னு கேட்டா, இந்தாப்பா இதெல்லாம் குளறுபடி நடக்குது, இந்த வாக்கெடுப்பு நடத்துறதுல என்னமோ குளறுபடி நடக்குது, எனக்கு இதுல உடன்பாடு இல்லைன்னு போனா ஒரு 10 பேர், ஆக 70 போயிருச்சு. அங்கங்க விழுந்த ஓட்டு பாத்தீங்கன்னா புரோட்டாக்கு 15, சப்பாத்திக்கு 15, கொலாப்புட்டுக்கு 15, சாப்பிடாதவனுக்கு 10, ஓட்டு போடாதவனுக்கு 10. கிடைச்சது என்ன, உப்புமாக்கு 20. ஆக அனைவரின் வேண்டுகோளுக்கு எனக்கு மீண்டும் உப்புமா சாபக்கேடு வந்துருச்சு. உப்புமா நல்லா இருக்கும், அவங்களுக்கு வெறுத்தது வந்துருச்சு இல்லையா. இதான் பிரச்சனை. இன்னைக்கு நம்ம புத்திசாலித்தனமா இல்ல, பாஜக வந்துரும், அதிமுக அன்கோ வந்துரும். நீங்க என்ன பண்ணுவீங்க, நம்மால் என்ன இருந்தாலும்